பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சுங்க. இதுக்கு மேலே மட்டன் போடுவோம். மட்டன் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். யாருமே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், எண்ணெய் எல்லாமே போட்டு பரட்டி வச்சுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டனில். அதனால் உப்பு மேலே என்னென்ன போடவும் பாருங்கள். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோங்க. அதனால் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் மட்டனில், அதனால் கம்மியாக தாங்க போட்டிருக்கிறேன். மஞ்சள் பாருங்கள் நல்லா தம்பி மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவானுங்க. லஞ்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு போகல. மதியம் வீட்டுக்கு வருவாங்க. மட்டன் குழம்பு வைக்கிறதுனால வீட்டுக்கு வருவாங்க. நாங்கள் வீட்டிலேயே ஓனாக அரைச்சிச்சா மல்லித்தூளுங்க. எங்களுக்கு கடை இதெல்லாம் பிடிக்காதுங்க. தீர நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்குவோங்க. இதில் எல்லாமே சேர்ந்துருக்குங்க. வெந்தயம் முதல் கொண்டுமே சேர்ந்துருக்கும். போதுங்க உங்களுக்கு. இந்த குழம்பு எங்களுக்கு 2 நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருவோம். உப்பு கொஞ்சம் இதை போட்டு நல்லா சுருள பெரட்ட வேண்டியதான். போட்டு நல்லா சுருள பெரட்ட வேண்டியதான். பாருங்க, நல்லா இருக்குங்களா? வேக வைப்பீங்க. விசில் விடுவேன். விட்டு நல்லா வேவுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேவு. நல்லா வேகுறேன். நல்லா இது தேங்காய் பால் கொஞ்சம் வேகட்டுங்க. அப்புறம் ஊற்றிக்கலாம் மிச்சத்தை. ஏன்னா சின்ன குக்கருங்க, எப்பயுமே பெரிய குக்கர் தாங்க வைப்பேன். இந்த குக்கரில் சோறு ஆக்கி முடிச்சிட்டேன். அதனால் நல்லா கறி வேகட்டுங்க. அதுக்கப்புறம் குழம்புனா கூட்டி வைக்கணுங்க. இப்போ கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கூட்டி வச்சு கறி வந்து பின்னாடி தான் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும். எங்கள் வீட்டு ஸ்டைலில் மட்டன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உங்களுக்கெல்லாம் வைக்க தெரியும். நீங்களாம் விதவிதமாக வைப்பீங்க. இருந்தாலும் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் வைப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, கெட்டியாக இருக்குது. நல்லா
நல்லா ஒரு 10 விசில் விட்டால் கறி பூவாட்ட போயிருங்க. எலும்பு கறிங்க, அதனால தான் சொன்னேன். ஆக்சுவலாக நேற்றே எடுத்தாங்க, நேற்றே எடுத்தோம். ஆனால் குழம்பு வைக்க முடியாமல் போயிடுச்சிங்க. வீட்டு வரி கட்ட போயிட்டேன், கண் ஆஸ்பத்திரி போய் கண்ணாடி வாங்க போயிட்டேன், அப்படியே செல்ஃபோன் ரிப்பேர் பார்க்க போயிட்டேங்க. அதனால் நேற்று வந்ததே 5 மணிக்கு தாங்க வந்தேன். ஒரே தலைவலி, பிளாக்கும் எடுக்க முடியல, செல்லுமே எடுக்க முடியாதுங்க. அதனால தாங்க எடுக்கலை. குழம்பு வெந்த பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேங்க, எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது காமிக்கிறேன். குழம்பு நல்லா வேகட்டுங்க. வாங்க குழம்பு வேகட்டும். சோறு ஆக்கி வச்சுட்டேங்க, ஜீரோவில் வச்சுட்டா குழம்பு வேகும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு வச்சுட்டேங்க. நான் குட்டி குக்கறனால பகுதி பால் ஊற்றிருக்கிறேன், பகுதி பால் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டி போன பின்னாடி நீக்கி விட்டு பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கொதிக்க விட்டு எப்போங்க எங்களுக்கு இந்த குழம்பே 2 நாளைக்கு வருங்க. பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் எதிர்பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் எங்களுக்கு இது பண்ணுங்கள். ஏதா இருந்தாலும் கமெண்டில் தெரியுங்க, நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் நான் அடுத்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.